عيناي شوقا ولطيبة ذرفت عشقا فأتيت إلى حبيبي فاهدأ يا قلب بريئا صل على محمد السلام عليك. இன்னைக்கு போகிறேன் இன்ஷால்லா ரமலான் போகிறேன் 5. நாங்கள் மக்ருனி நோம்பு திறக்கிறதுக்கு மக்ருனி ஆக்க போகிறேன். 1/2 கிலோ மக்ருனி பாக்கெட் எடுத்து வச்சுக்கிறேன். தக்காளி பழம் 1/4 கிலோ, வெங்காயம் 1/4 கிலோ, 2 பச்சை மிளகா, கிரீம் மக்ருனி கிரீம் போட்டு செய்ய போகிறேன். கிரீமு, சோயா சாஸு, இது மயோனிஸு. நீங்கள் வேண்டாம் நம்ம வீட்டில் செஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ஸ்டாக்கு எல்லாம் போட்டு ஆக்க போகிறேன். இன்ஷால்லா ஆக்கிக்கிட்டு காட்டுறேன். தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். மக்ருனி வேக வைக்கிறதுக்கு அதில் 2 3 சொட்டு பேல எண்ணெய் ஊற்றணும். ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அந்த இதில் மக்ருனியை போடணும். இப்போ வெந்துருச்சு, மக்ருனி வெந்துருச்சு. எடுத்து வச்சுட்டு தண்ணியை விட்டு தனியாக நவர்த்தி வச்சிடணும். நவர்த்தி வச்சு பச்சை தண்ணி ஊற்றணும். இதில் ஊற்றுனா பொல பொலண்டு ஆகிடும். ஒரு கப்பு இப்போ பச்சை தண்ணி இதில் ஊற்றி வச்சு இதை வடித்து விட்டு தாளிச்சு விடணும். நம்ம பெரட்டன் இப்போ அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். அடுப்பு பற்றி விட்டு சட்டி வச்சுருக்கேன் மக்ருனி பெரட்டுறதுக்கு. அதுக்கு இப்போ நான் எண்ணெய் ஊற்றுறேன். 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூனால 3 ஸ்பூன். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டரும் போடலாம். ஆனால் இப்போ இந்த பட்டர் இல்லை, அதனால நான் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்த உடனே இந்த அரைச்சி வச்சுருக்கிறேன். இது போடணும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை போட்டு பறக்கணும். தேவையான அளவு உப்பு போடணும். இந்த சாஸ் நல்லா திக்காகிற வரையிலையும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அது வத்தி வர வரையிலையும் மூடி வச்சு இருக்கலாம். அதில் கிடக்கிற சின்ன சின்ன பீஸெல்லாம் நல்லா வெந்து போயிடும், நசிஞ்சு போயிடும். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த சாஸ் நல்லா திணுங்கி வந்துருச்சு, நல்லா திரண்டுடுச்சு. எண்ணெயும் சாஸுமா திரண்டுடுச்சு. இந்த இதில் 65 கோழி 65 உள்ளது. ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுருக்கிறேன். சிக்கன் ஸ்டாக்கு போடுறேன். நல்லா கிளறி விட்டுட்டு கட்டி இல்லாமல் கிளறி விட்டுடலாம். நல்லா இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மக்ருனி போட்டு இதில் போட்டு பரத்த வேண்டியது. இப்போ சோயா சாஸ் ஊற்றுனா இது சோயா சாஸ் ஒரு சின்ன ஸ்பூனால கொஞ்சம் ஊற்றுனா போதும். கிரீம் போடுறதுனால கொஞ்சம் நிறையா ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தான் இந்த அளவு போதும். சின்ன ஸ்பூனால கொஞ்சம் தான் அது கிரீம் ஊற்றணும். கொஞ்சம் சாஸ் கொஞ்சமாக அது ஏற்கனவே ஸ்பூனில் சாஸ் ஊற்றணும். இல்லை தக்காளி நிறையா பிடிக்கிறதுனால சாஸு போதும் கொஞ்சமாக. பெரிய ஸ்பூனால 1 ஸ்பூனு சாஸ். பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா பிடிக்கும். 2வது நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க பிள்ளைகள். அந்த மாதிரி செஞ்சால் தான். ஒயிட் சாஸ் செஞ்சு ஊற்றினா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இது இல்லாமல் டேஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது, வானாங்கிற ஹல்வா. அதனால அப்படி காரம் கொஞ்சம் சேர்த்து செய்யணுமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நோம்பு திறந்த வாய்க்கு நல்லா இருக்கும். பாருங்க ஹல்வா. அடுத்த வீடியோ மேலே மயோனிஸ் ஊற்றி இப்படி மேலே மயோனிஸ் ஊற்றி வச்சு இப்படி சாப்பிட கொடுத்தா பிள்ளைகள் நல்லா விருப்பமாக சாப்பிடுங்களுவா. பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒன்று செய்யுங்க. ஆனால் மக்ருனியை ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம், ஒரு கொதியோடு நிப்பாட்டிங்க.
எடுத்துடுங்கள்வா. கொஞ்சம் மக்ருனி பொரிச்சிச்சுன்னா புசு புசுன்னு ஆகிடுது. சரிம்மா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ நாளைக்கு காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.